ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழை புயல்னா கூட ஏற்றுக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த லேசாக சாரலோட நசன்னு இருக்கிறது வெதர் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நான் எதுவுமே பண்ணாமல் நம்மவே ஒரு லேசி, நம்மளையே இன்னும் கொஞ்சம் லேசி ஆக்குற மாதிரி இருக்கும் இந்த வெதர். இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் எப்படி வாசுறுதி போகலாம் அப்படின்னு சொல்லி நைட் டின்னருக்கு சோயா சாங்ஸ் கிரேவியும் சப்பாத்தியும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். குட்டி சோயா சாங்ஸ் இருந்தால் பரவாயில்ல, இது என்னமோ அண்டா குண்டா மாதிரி பெருசாக இருந்துச்சு. அதை வேக வச்சா இன்னும் பெருசாகிடுது. அதனால அது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். அண்ட் என் பையனுக்கு எப்படியாச்சும் வெஜிடபிள்ஸ் டயட்டில் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக பீட்ரூட் சப்பாத்தி வந்து அவருக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் எங்களுக்கு வந்து நார்மல் சப்பாத்தி. சில பேர் பீட்ரூட் சப்பாத்திக்கு வெறும் ஜூஸ் மட்டும் ஊற்றுறாங்க. அப்படி இல்லாமல் அந்த ஃபுல் ஃப்ளஷோடையே வந்து சேர்த்தோம்னா இன்னுமே ஃபைபர் ரிச்சாக இருக்கும். அண்ட் கிரேவி பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு 8லேருந்து 10 மக்கானா சேர்த்துட்டு அரைச்சோம் அப்படின்னா நல்லா திக் அண்ட் க்ரீமியாக வரும் கிரேவி. முந்திரி பருப்புலாம் அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக மக்கானா கூட சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு பீட்ரூட் சப்பாத்தி. டேஸ்ட்டு ஃப்ளேவர்ஸ்லாம் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, அதனால நல்லா சாப்பிட்ருவாங்க. பன்னீர்லாம் போடுறத விட இந்த சோயா சாங்ஸும் அவ்வளோ ஜூஸியாக டேஸ்டியாக இருந்துச்சு. அப்புறம் உங்கள் ஊரில் எல்லாம் வெதர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.